இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளுக்கென்று கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 115வது அதிகாரம், அதில் 13வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஞான வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். ஒரு சர்ச்சில் ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தர் இருந்தான். அவன் எப்பொழுதும் அந்த இடத்துல பிச்சை எடுத்துக்கிட்டே இருப்பான். பிச்சை எடுத்தே தான் அந்த சபையில் மக்கள்கிட்ட பிச்சை எடுத்துகிட்டே இருப்பான். ஒரு நாள் அவனுக்குள்ள ஒரு மனமாற்றம் வந்துச்சாச்சு. உள்ளே தான் போய் பார்ப்போமேன்னு சொல்லி போனானா. உள்ள அந்த மெசேஜை கேட்டானா. அவனுக்குள்ள என்ன மாற்றம் வந்தது தெரில. ஆனால் அந்த ஊழியக்கார்ட்ட போய் எல்லாரும் ஜோமனை போய் நிற்கிறான்னு சொல்லி இவனு போய் ஜோமனை போய் நின்றுருக்கான். அந்த ஊழியக்காரர் பார்த்துட்டாரு. நீ எத்தனை பேர் இருக்காங்க எண்ணி பார்க்குற மாதிரி பார்க்கும்போது அவன் நிற்கிறது தெரிஞ்சுட்டான். சரி ஏதாவது காசு கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு காசு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாரு. ஏதாவது கொடுக்கணுங்களா பிச்சைக்காரனுக்கு அவன் என்ன எதிர்பார்ப்பான்னு சொல்லி இவர் காசை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாரு. பிச்சைக்காரன் பக்கத்தில் வந்தோன்னு, உனக்கு என்னப்பா வேணும், உனக்கு எதுக்காக நான் ஜோம்னு கேட்டானா. அவன் கேட்டானே, என் வாழ்க்கை மாறணும், நான் ஒரு நல்ல தொழில் பண்ணணும், எனக்கு அதுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னார். ஆச்சரியப்பட்டாராம். என்ன இப்படி ஒரு பதிலை கேட்குறான்னு சொல்லிட்டு அதுக்கு பைசா வச்சுருக்கேன்னு கேட்டான். இல்லைன்னா தான்கிட்ட கொஞ்சம் காசு எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டு ஏதாவது பொழப்பு பண்ணி ஏதாவது ஒரு தொழில் பண்ணு, ஆனால் ஆண்டவர்கிட்ட எல்லா காரியத்தையும் தெரியப்படுத்திட்டு செய்யும் சொல்லி அந்த ஊழியக்காரர் சொன்னாராம். இன்னொன்று என்ன செய்யணும் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டான். ஆண்டவர் சொன்னாராம், ஒரு கடலை வியாபாரம் ஆரம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அவனை கடலையை பேக்கெட் சின்ன 5 ரூபா 2 ரூபா பேக்கெட் போடுவாங்கள்ல அந்த காலத்தில், அப்படி பேக்கெட் போட்டு விற்க ஆரம்பித்தானா. அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வரும்போது அந்த போதகர் பார்த்துட்டு இருந்தாலும் 5 ரூபா அந்த பாக்கெட் சர்ச்சு முடிஞ்சதுக்கப்புறம் விற்க போனானோ. அந்த பாக்கெட்டை போட்டு விட்டானோ. கொஞ்சமாக ஆண்டு உயர்த்தினாராம். கடலை ஹோல்சேல் வியாபாரியாக மாறினானோ. ஒவ்வொரு படியாக ஆண்டு உயர்த்தினார். கடைசி பெரிய ஹோல்சேல் வியாபாரி ஆகி அந்த சபையிலே அதிகமாக தசமபாகம் கொடுக்குற அளவுக்கு ஆண்டவனை ஆசீர்வதித்து நிறுத்தினார். அதற்கு என்ன காரணம்? அவன் கர்த்தர் மீது வைத்த அன்பும் பயம் பக்தியும் தான். நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், ஒரு மேன்மை, ஒரு ஆசீர்வாதம் வேணும் என்றால், ஒரு நெருக்கடி மாற வேண்டும் என்றால், நான் முதலாவது கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். வேஸ்ட்டாக உட்கார்ந்துக்கிட்டு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. பைபிள் எடுத்து படிங்க. அந்த சாபங்கள்லாம் நீங்கள் புஸ்தகம் 28வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்துருக்கிறீங்களா? அதில் எப்பொழுது சாபத்தை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த சாபங்கள்லாம் மாறணும்னு சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபம் நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அந்த ஜெபத்தினால நமக்கு விடுதலை ஆண்டவர் தருவார். ஏன்னா நமக்காக அந்த ஜீவனை கொடுத்து நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். அதனால் அந்த சாப கிரியைகள் மாறணும்னு நீங்கள் ஜெபிங்க. உங்கள் வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆண்டு ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுற சிறியோரை பெரியோரை ஆசீர்வதிப்பேன் ஆண்டு ஏன் சொல்கிறார். ஆண்டு கட்டாயம் ஆசீர்வதிப்பார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டு ஆசீர்வதித்து உயர்த்துவார். இந்த கடலை வியாபாரி எப்படி ஆண்டு சின்ன அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடுன்னு இருக்குது. அற்பமாக எண்ணுனதை சாதாரணமாக எண்ணுனது. ஆனால் அவர் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் செய்வாரனால், நீங்கள் கர்த்தரை அறிந்த பிள்ளைங்க, உங்கள் வாழ்க்கையில் உபத்திரங்கள், வேதனைகள், கடன் பிரச்சனைகள், ஐயோ நெருக்கடி, எழுக்கு திரும்பினாலும் மக்களை போல ஒவ்வொன்றும் என்னை குத்தி கொண்டு இருக்கிறது என்று நீங்கள் வேதனைப்படலாம். மனுஷன் முன்பு கையேந்தி நிற்கலாம். அந்த நிலைமை மாறதுக்கு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய முதல் காரியம் ஆண்டவரை தேடுவது. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பது. கர்த்தரை தேடுகிற மனுஷனும் நிலைத்திருக்கும். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பாக என்று இருக்குது. கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் மீது விசுவாசமாக இருங்க. அவரை அண்டிக் கொண்டுகிற யாவும் பாக்கியம் அன்பில் நாம் அண்டிக்கொள்வோமா? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு அவனுக்கு கெஞ்சுவோமா? அந்த 7 மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்ற தெய்வம் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற ஆண்டவர்களை புலம்பை கொண்டாடுவோமா? அன்பு தகப்பனை கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஆண்டவங்க யார் இந்த காணொலி வழியாக வேதனையோடு துக்கத்தோடு என் வாழ்க்கையை மாறாதா, வேதனைக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்காதா என்று யார் கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீ தொடுகிறார்கள் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தெய்வமே, நீர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார்கள் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வாழ்க்கையை தலைகளை மாற்றி போடுகிறான்னு சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுற சிறியோரை பெரியோரை ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி பேசப்பா. அந்த பிள்ளைகள் உங்களையே நம்பி இருக்கிறாங்க பேசப்பா. அந்த பிள்ளையோட வாழ்க்கையை மாற்றி மகிழ பண்ணுகிறான்னு சொல்லி ஜெபிக்கிறேன். வேதனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. கடன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. அன்னுடைய அவமானத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. அன்னுடைய தலை உயர்ந்து போகிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. ஏசோ என்னும் அதிகாரம் உள்ள நாமத்தில் எல்லா பேயின்
நிர்மூலமாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வெள்ளத்தால் இடைக்கட்டுங்க, சத்துவத்தால் இடைக்கட்டுங்க, நன்மையினால் வீசட்டும். காத்து கொண்டு வழிநடத்தும் இரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. எனக்கு அருமையான தேவன் ஜனமே, ஒரு நாள் சூழ்ந்து போகாதீங்க. நீங்க ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளையா இருந்தா உங்களுடைய வாழ்க்கை கட்டாயம் இன்று இருக்கிறதை காட்டில் மாற்ற 1000 மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துவார். சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். God bless you.